ஆண்டாள் திருப்படிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம். அடியேன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நான் பேச போறேன். எப்படி பிரச்சனைகளை நாம தேடியே போறதில்ல, பிரச்சனைகள் நம்மளை தேடி தேடி வருது. இதை சமாளிக்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணமா இருக்கு. ஒரு பிரச்சனையை சமாளிச்சா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையை சமாளிச்சா இன்னொரு பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் சமாளிக்கிற ஆனந்தமான வாழ்க்கையோ இறைநிலையில இருக்கக்கூடிய வாழ்க்கையோ மறந்து நம்ம பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்னு தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு குளிச்சு மூழ்கி ரெடி பண்ணி அந்த நேரத்தில் நாம் இறை வழிபாடு பண்ணணும். அந்த இறை வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு விநாயகர் படமோ ஏதாவது ஒரு படம், நம்மளுக்கு பிடித்த இறைவன் சிவபெருமானாக இருக்கலாம், மீனாட்சியாக இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உருவ படத்தை வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தியானம், அமைதி. அந்த அமைதியில் மிகப்பெரிய விஷயம் இருக்குது. நம்ம அமைதியாக உட்கார்ந்து இருந்தாலே போதும். அந்த படத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தன்னால் போயிடும். அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம இதை செய்யணும். அடியேன் ஆண்டாள் பாஸ்கர்.